வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பார்க்கும்போது, இவங்களுக்கு கம்யூனிகேஷனில் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களோட பேச்சு திறமை பார்த்தீங்கன்னா, உங்களோட புத்தி கூர்மை இதெல்லாம் பல இடங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். இது தானாகவே உங்களுக்கு அமையும். அது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தொழில் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, புதிய புதிய பொறுப்புகள், புதிய புதிய திட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு ஒரு உங்களோட கருத்துக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், புதுசாக ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். அதன் மூலியமா லாபம் ஒரு வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். அதே மாதிரி இவர்களுக்கு பண வரவு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன ஒரு பண வரவு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் நீங்கள் செய்யும்படியாக இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் தேவையற்றதெல்லாம் வரும். அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து இதை செய்யலாமா வேண்டாமா, தேவையில்லாத செலவு எதற்கு அப்படின்னு நீங்களா யோசனை பண்ணி அதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவசரமாக முடிவெடுத்துடாதீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக அதை சார்ந்தவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு பண்ணலாமா அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் ஓப்பனாக பேசுறது உங்களோட உறவுகளை இன்னுமே கொஞ்சம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடு இல்லை சொத்து தொடர்பான ஒரு சின்ன சின்ன ஆலோசனைலாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் சுமாராக இருந்தாலும் ரெஸ்ட் கிடைக்கிறத நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. அந்த டைமும் வேஸ்ட்டும் பண்ணிடாதீங்க. அது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. அது உங்களுக்கு மனசில் ஒரு நல்ல ஒரு அமைதியையும் உடம்புக்கு ஒரு நல்ல ஹெல்த்தையும் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப யோசனை பண்ணி மனசை டயர்ட் பண்ணிக்காதீங்க. மன அழுத்தம் அதனால் ஏற்படுறதுக்கு, டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் முடியும்னா தியானம் அல்லது வாக்கிங் ப்ராக்டிஸு அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சாப்பிட்றது, தூங்குறது இந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் வச்சுக்கோங்க. தூங்க கிடைக்கிற டைமெல்லாம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கிற வகையில் கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதாவது லாங்குவேஜு, மேக்ஸு இது தொடர்பான போட்டித் தேர்வு தொடர்பான படிப்புகள்லாம் நீங்கள் கொஞ்சம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை குறைச்சா கூட எதிர்பார்க்குற வெற்றி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. புதுசாக ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு தேடல்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கி நம்பர் நம்பர் 5, நம்பர் 7 இந்த 2 நம்பர் பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இந்த 2 கலர் இந்த வாரம் நீங்கள் வெளியில் போகும்போது ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், நல்ல கான்டாக்ட்ஸ் மூலியமாக ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல சாதகமான பலன்கள் அமையக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. இதை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.